நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கரூர் அருகே வடக்கு மாடு விழுந்தான்பாறையில் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் கோவில் வைகாசி பெருந்திருவிழாவை முன்னிட்டு 100க்கும் மேற்பட்ட பக்தர்கள் அலகு குத்தியும் அக்னி சட்டி பால்குடம் எடுத்து தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். கரூர் மாவட்டம் வடக்கு மாடு விழுந்தான்பாறையில் ஸ்ரீ காளியம்மன் ஸ்ரீ மாரியம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த வைகாசி பெருந்திருவிழா ஆண்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கரகம் பாலித்தல் உடன் வைகாசி பெருந்திருவிழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து நங்கவரம் வாரி கரையிலிருந்து பக்தர்கள் பால்குடம் எடுத்தும் அலகு குத்தியும் அக்னி சட்டி ஏந்தியும் குரட்டு அலகு குத்தி ஊர்வலமாக வந்து தீக்குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர். மேலும் குழந்தைகளுக்காக வேண்டிக் கொண்ட பெற்றோர்களும் குழந்தைகளை தோளில் சுமந்து தீக்குண்டத்தில் இறங்கி வேண்டுதலை நிறைவேற்றினர். இதில் வடக்கு மாடு விழுந்தான் பாறையை சுற்றியுள்ள சுமார் 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு தீமிதி திருவிழா கண்டுகளித்தும் அம்மனை தரிசித்தும் வழிபட்டனர். நியூஸ் 21 செய்திகளுக்காக சதீஷ். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் மாதந்தோறும் பௌர்ணமி அன்று அன்னதானம் வழங்கி வரும் ஸ்ரீ ஜோதிலிங்கேஸ்வரர் சிவனடியா சேவா பப்ளிக் சேரிட்டபிள் டிரஸ்ட் பல்வேறு ஆன்மீக பணிகள், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உதவி செய்தல், மரம் நடுதல், இரத்த தான முகாம் நடத்துதல், மருத்துவ முகாம் நடத்துதல், துப்புரவு பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் போன்ற எண்ணற்ற பொது சேவை பணிகளை செய்து வருகின்றனர். இதில் உதவி செய்ய விருப்பமுள்ளவர்கள் தொடர்பு கொள்ளவும். நிறுவன தலைவர் ஜெய் மாருதி சரவணன், எண் 3, ராஜ முதலியார் தெரு, ஆற்காடு, ராணிப்பேட்டை மாவட்டம். மேலும் விவரங்களுக்கு 904045952809818172 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்.